வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்போ நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் பார்க்க இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. என்ன சார் அந்த அறிவிப்பு? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகளில் மிகப்பெரிய திருப்பங்கள் எல்லாமே கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கீங்களே, அந்த முடிவுகளுடைய அறிவிப்பில் மாபெரும் மாற்றங்கள் என்னென்ன? ஸோ குரூப் 4 உடைய முடிவுகளை உடனடியாக வெளியிடுங்க அப்படின்ட்டு தேர்வர்கள் எல்லாமே கோடிக்கணக்கான பேர் பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. சிஎம் செல் முதற்கொண்டு பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய ரிசல்ட்டை உடனடியாக வெளியிடுங்க அப்படின்ட்டு லட்சக்கணக்கான கோரிக்கைகள் எல்லாமே சென்று கொண்டிருக்கிறதுங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம பார்க்குறப்ப நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த குரூப் 4 உடைய முடிவுகள் நமக்கு கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. ஸோ நிச்சயமாக 100% டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியீட்டில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற தேதிகளில் குரூப் 4 உடைய முடிவுகள் கண்டிப்பாக கிடைச்சிரும். ஸோ டிஎன்பிஎஸ்சி நமக்கு டிக்ளரேஷனில் குறிப்பிட்ட மாதிரி பிப்ரவரி மாதத்தில் குரூப் 4 உடைய ரிசல்ட்டை நாங்கள் வெளியிட்டே தீர்வோம் அப்படின்ட்டு நமக்கு டிஎன்பிஎஸ்சி சார்பாகவே பார்த்திங்கன்னா புதிய டிக்ளரேஷன் அறிவிப்புகள் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த டிக்ளரேஷனை நாம் கன்சிடர் பண்ணுறப்ப குரூப் 4 உடைய முடிவுகள் நமக்கு 100% இந்த பிப்ரவரி மாதத்தில் வெளியாகும். ஒரே ஒரு சின்ன சட்ட சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஒரு இடைத்தேர்தல் போயிட்டுருக்கு ஈரோடு மாவட்டத்திற்கு. ஸோ அந்த இடைத்தேர்தல் காரணமாக குரூப் 4 உடைய ரிசல்ட்டு ஒத்தி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இடைத்தேர்தல் காரணமாக ஒரு மாதம் கண்டிப்பாக ரிசல்ட்டை ஒத்தி வைப்பாங்க. ஏன்னா ரிசல்ட்டை வெளியிடப்பட்டால் ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் ஒத்தி வைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஒட்டுமொத்தமாக 38 மாவட்டத்தினருக்குமே ரிசல்ட்டை ஒத்தி வைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வர்களே கிட்டத்தட்ட 18 லட்சத்துக்கும் மேற்பட்ட தேர்வர்கள் இந்த தேர்வு முடிவுகளை எதிர்பார்த்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்க உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிப்ரவரி இறுதிக்குள்ளார குரூப் 4 உடைய ரிசல்ட் வெளியிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இது எல்லாத்தையும் எகென்ஸ்டாக மீறிட்டு எப்போ வேணாலும் குரூப் 4 உடைய ரிசல்ட்டை வெளியிடப்படலாம். ஸோ அதனால் இப்போயிருந்தே உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் குரூப் 4 உடைய ரிசல்ட் வெளியிடப்படலாம். ஸோ குரூப் 4 இந்த விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டெனோடைபிஸ்ட் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு காமன் கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அந்த 140க்கு இப்போ மேலே ஆண்களுக்கு கட் ஆஃப் வேணும். 130க்கு மேலே பெண்களுக்கு கட் ஆஃப் இருந்தாலே போதுங்க, பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியோடைய முடிவுகளை நாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். இன்னும் ஓரிரு தினங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.